யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். Book of James chapter 1 verse 4. ஆமென். இப்போ இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யம் நம் வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். அப்போ தேவனுடைய ராஜ்யம் நம் வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது ஒரு அற்புதம் என்றால், அந்த ராஜ்யம் நம் வாழ்க்கையில் செயல்படுவது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்னவென்றால், நான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில செயல்படணும்னா நான் ஜெபிக்கணுமா, இல்லை நான் உபவாசிக்கணுமா, இல்லை நான் வேதத்தை வாசிக்கணுமா, இல்லை நான் ஸ்தோத்திர பலிகளை இடணுமா, இல்லை நான் அறிக்கை செய்யணுமா, இல்லை நான் அந்நிய பாஷையில பேசணுமா? அப்போ ஏதோ ஒரு விடையை தேடியே நம்ம ஜெபிக்கிறோம். செய்யற காரியத்தை நம்ம சரியா செய்தாலும் எங்கிருந்து நம்முடைய அற்புதங்கள் வருகிறது என்று ஒரு அறிவில்லாமல் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று நம்முடைய சபையினுடைய நிலை. அதாவது நம்முடைய சபை என்றால் உலகம் எங்கும் இருக்கிற கிறிஸ்தவருடைய நிலை. சில பேருக்கு எப்படி உனக்கு அற்புதம் கிடைச்சது? நான் ஜெபிச்சேன், இல்லை நான் பைபிள் படிச்சேன், காலையில் நான் 3 மணிக்கு எழுந்தேன், இல்லை நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன். அப்போ நீங்கள் யூடியூபையே திறந்து பாருங்களேன், how I got a miracle எல்லாம் ஒன்றும் சொல்லுவோம். ஆனால் சத்தியத்தின்படி எப்பொழுது ஒருவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய அற்புதங்கள் கிரியை செய்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளும் போது, அந்த அனுபவத்தில் நீங்க போகும்போது உங்களுடைய மன ரீதியில என்ன நடக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது உங்களுக்கு தலைவலின்னா நீங்க சேரடான் போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாத்திரை போட்டேன், இது போன உடனே அந்த தலையில் இருக்கிற நர்வ்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். கரெக்டா? இல்லை உங்களுக்கு வயிறு வலின்னா இந்த மாத்திரை போட்டால் இது ஆகும்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு இருமல் வருது, சரி காஃப் சிரப் குடிச்சா இப்படி இருக்கும், இந்த சிரப்பு குடிச்சா எனக்கு தூக்கம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. அதே பிரகாரமாக கிறிஸ்தவத்திலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையிலே நாம் பெறுவதற்கு நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு அடையாளம் என்ன? ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. இஃப் யூ லெட் தட் பேஷன்ஸ் ஒர்க் இன் யூ. அப்போ பொறுமையானது, தேவரகமான பொறுமை உன் வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு நீ அனுமதித்தால், அதாவது தானா செயல்படாது, அது செயல்படுவதற்கு நீ அனுமதிக்கணும். அதாவது பொறுமை என்பது உங்களுடைய நிலை அல்ல, பொறுமை என்பது ஒரு யுத்தம். அப்படிதான் வசனம் சொல்லுது. இஃப் யூ லெட் பேஷன்ஸ் ஒர்க் இன் யூ. அதாவது உங்க மனம் படபடபடன்றது. நீங்க பேங்க்குக்கு போறீங்க, லோன் கிடைக்கணும்னு போறீங்க, ஆண்டவரே லோனை கொடுங்க போறீங்க, லோன் கிடைக்கல. என்னாவது? மனதில் ஒரு போராட்டம் வருது, ஐயோ நான் லோனுக்காக போனேன், ஏன் கிடைக்கல, இப்படி கிடைக்கல. இது அப்படியே ஒரு யுத்தம் போது பாருங்க. இந்த யுத்தத்திற்கு விரோதமா நீங்க ஒரு ஆயுதத்தை எடுக்கணும். அந்த ஆயுதம் தான் பொறுமை. ஹல்லேலூயா. இல்லை இன்னைக்கு நடக்கல, நடக்கும், நிச்சயமா நடக்கும். என்ன பண்றீங்க? உங்களுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாம போகிறதான அந்த மாம்சமான கிரியைகளுக்கு விரோதமாக நீங்க பொறுமையினால யுத்தம் செய்கிறீர்கள். அதான் வசனம் சொல்லுது, let patience work in you. எல்லாம் சொல்லுங்க, பொறுமை என்னிலே செயல்படட்டும். அது செயல்பட நீங்க விடணும். அது ஒரு வர்க்கு. எப்படி விசுவாசம் என்பது ஒரு வர்க்கு, பைபிளை வாசிப்பது என்பது ஒரு வர்க்கு, நீங்க காலையில போய் எக்ஸசைஸ் செய்வது என்பது ஒரு வர்க்கு. அதே மாதிரி பொறுமையா இருப்பது என்பது அது ஒரு வர்க்கு. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வர்க்கு. ஆமென். நான் ரொம்ப நினைச்சேன், இது முடிஞ்சிடும் நினைச்சேன், முடியலையே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? உங்க மைண்ட் சொல்லும், இந்த ப்ராஃபஸி நடக்கல, ஓ அந்த ப்ராஃபஸி நடந்தது, இந்த வசனம் நடக்கல, இப்படி எல்லாம் மைண்ட் சொல்லும் பாருங்க. சொல்லும் போது நீங்க என்ன பண்ணணும்? பொறுமையா ஒர்க் செய்ய வைக்கணும். ஹல்லேலூயா. என்ன நடக்கும்? the end result will be good. எல்லாம் சொல்ல, முடிவு நல்லதான் இருக்கும். ஆமென். அப்போ எப்பொழுதுங்க உங்களுடைய வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் என்றால், பொறுமையை நீங்கள் செயல்படுத்தும் போது உங்களுடைய முடிவு சம்பூரணமா இருக்கும். ஹல்லேலூயா. உன்னுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும். ஹல்லேலூயா. உன்னுடைய சுகத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஹல்லேலூயா. உன்னுடைய வியாபாரம் பெருகும். ஹல்லேலூயா. உன்னுடைய கடன் பாரம் எல்லாம் நீங்கிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு சொன்னபடியாக ஊழியம் நடக்கும். ஆமென். உனக்கு கர்த்தர் சொன்னாரு, இதோ இருளில் இருந்து உன்னை விடுதலை செய்து உன் வெளிச்சத்திற்குள்ளாய் கொண்டு வருவேன் என்று சொன்னாரு. அந்த விடுதலையை நீ பெற்றுக்கொள்ளுவாய். எப்பொழுது? when you allow the patience in you to work. Amen.
அப்போ இன்னைக்கு காலை நீங்க நைட்டு போய் தூங்குறீங்க, ஏதோ பிசாசின் கிரிய வருது, உங்களை அமுக்குது, நீங்க ஏஞ்சிக்கிறீங்க, இயேசுவின் நாமத்துல கட்டுறீங்க, ஆனாலும் தரிசனம் போகல. அதுக்கு ஏத்த மாதிரி மறுநாள் காலையில சில ஊழியக்காரங்க போன் பண்ணி சொல்றாங்க, இல்ல இது செம்ம கட்டு, இல்ல பிசாசு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. என்ன ஆகுது? மைண்ட்ல ஒரு வாரம், ஐயோ பிசாசா, ஐயோ என்னடா நம்மளும் உணர்ந்தோம், எல்லாம் சரியா போற மாதிரி இருக்குது, ஐயோ ஆண்டவர் சொன்னாரு என்ன காப்பேன்னு சொன்னாரு, நீ சொன்னா பிசாசு போகன்னு சொன்னாரு, ஐயோ நான் சொல்றேன் போகலையே, ஐயோ இந்த போதகன்லாம் இப்படி சொல்றாங்கல்ல. என்ன நீங்க பண்ணணும்? கடைசியில ஆண்டவரே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் பொறுமையா இருப்பேன், ஏனென்றால் உம்முடைய வார்த்தை மெய்யான வார்த்தை. இப்படி சொல்லி 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 பொறுமையா உங்களுக்குள்ள ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க நிற்கும் போது ஒரு நாள் பிசாசு ஓடி போயிடும். ஆமென், ஆமென்.